குட்டீஸ் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோன்னே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கி பேபிஸ் கிச்சனில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் உள்ள எல்லா விதமான ரெசிபீஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வெளியேறும். ஒரு கடாயில் தண்ணியை சூடு பண்ணி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி நல்லா சூடு ஏறினதும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்படி பண்ணுறதால உருளைக்கிழங்குல உள்ள மிச்ச ஸ்டார்ச்சும் எல்லாம் வெளியேறிடும். அதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு க்ளீன் டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்குல தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹாஃப் குக் ஆனால் போதும், ஏன்னா இதை திரும்பவும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன் இதை 2 தடவை ஃப்ரை பண்ணுறோன்னா அப்போ தான் பொட்டேட்டோஸ் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது பாதி வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 2 ஹார்ஸ் வச்சுருங்க. 2 ஹார்ஸ் கழித்து இதை திரும்பவும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷை ஒவ்வொரு தடவையும் ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நிறையா பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போடுங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸில் ஏர் எஸ்கேப் ஆகும். இதுவே நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அதில் உள்ள கிறிஸ்பினஸ் சீக்கிரம் போயிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்க மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான குக்கிங் டிப்: சமையலில் உப்பு அதிகமாயிட்டா உருளைக்கிழங்கு 2 வெட்டி போடுங்க. அப்போ உருளைக்கிழங்கு அதிகமாயிட்டா